Hi friends, welcome to JSJ Jessie Spoken English channel. இன்னைக்கு நம்ம வீடியோல கிளாஸ் 16th வீடியோ பார்க்க போறோம். கிளாஸ் 16th வீடியோல இன்னைக்கு டே டு டே லைஃப்ல நம்ம யூஸ் பண்ற டெய்லி சென்டென்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த கிளாஸ் சேலஞ்ச் உங்களுக்கு தெரியுமா? இது 60 டேஸ் சேலஞ்ச், அதாவது 60 நாள்ல உங்களுக்கு இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்குறேன், ஸ்போக்கன் இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேலஞ்சோட இந்த கிளாஸ் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து 16வது வீடியோ. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்சால் உங்களால் ஒரு நோட் போட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். You need not go there. You need not go there. நீ அங்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. You need not go there. Next one. நீ அவளிடம் சொல்லாமல் இருந்ததால் அவளுக்கு தெரிந்திராது. ஸோ நீ அவகிட்ட சொல்லலை, அதனால அவளுக்கு தெரிஞ்சிருக்காது. ஏதோ ஒரு விஷயம் நான் அவங்ககிட்ட சொல்லலை, அவளுக்கு எப்படி தெரியும்? நீ அவகிட்ட சொன்னியா அப்படின்னு கேட்போம் பார்த்தீங்களா? ஸோ அதுக்கு நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, if you hadn't told her, she wouldn't have known. If you haven't told her, she wouldn't have known. If you hadn't told her, she wouldn't have known. நீ அவளிடம் சொல்லாமல் இருந்ததால் அவளுக்கு தெரிந்திராது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன். நாம் இப்போது நம் கடையை மூடக்கூடாது அல்லவா? ஸோ நம்ம இப்போ கடையை க்ளோஸ் பண்ணக்கூடாதுல்ல, இந்த டைமுக்கு க்ளோஸ் பண்ணக்கூடாதுல்ல, இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? Now we shouldn't close our shop. Should we? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. Now we shouldn't close our shop. நம்ம கடையை மூடக்கூடாது தானே அப்படின்னு கேட்குறோம். ஆமாம் தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்ல, அதை தான் அல்லவா அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதை வந்து நம்ம எப்படி கேட்போம்னா, ஒரு தடவை இப்போ நம்ம போகலாமா, போகக்கூடாது தானே அப்படி சொல்லுவோம்ல. ஸோ அது மாதிரி போகக்கூடாது தானே அப்படின்னு நம்ம கொஷினும் கேட்டுப்போம், அதே நேரத்தில் ஆன்சரும் நம்மளே சொல்கிற மாதிரி கேட்டுப்போம். ஸோ எப்படின்னா, நம்ம இப்போ போகலாமா அப்படின்னு பர்மிஷன் கேட்குறோம், போகக்கூடாது தானே அப்படி சொல்லிட்டு நம்மளே ஆன்சரும் சொல்லிடுறோம். ஸோ இது மாதிரி சொல்லும்போது now we shouldn't close our shop, should we அப்படின்னு கேட்குறோம். அதாவது என்னென்னா, இங்கே இருக்க சப்ஜெக்டையும் வேர்பையும் வச்சு நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதணும். அதாவது ஃபஸ்ட்டு வேர்பையும் நெக்ஸ்ட்டு சப்ஜெக்டையும் ரைட் பண்ணிடணும். சாரி, வேர்பில் ஹெல்பிங் வேர்ப், இது வந்து ஹெல்பிங் வேர்ப். இந்த ஹெல்பிங் வேர்பையும் நெக்ஸ்ட் வந்துட்டு சப்ஜெக்டையும் எடுத்து should we அப்படின்னு சொல்லணும். ஆமாவா, போகலாமா அப்படின்னு, போகக்கூடாது தானே அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ இப்போ போகலாமா, நம்ம போகக்கூடாது தானே அப்படின்றத, கடையை மூடலாமா, மூடக்கூடாது தானே அப்படின்னு சொல்கிறது தான் இப்போ வந்து should we பண்ணலாமா இல்லை தானே அப்படின்றதுக்காக தான் நம்ம should we அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, இன்று வெயில் அதிகமாக இருக்கிறது இல்லையா? ஸோ இது நெக்ஸ்ட் கொஷின்ஸ்லாம் இதே மாதிரி இல்லையா அம்மாவா அப்படின்ற மாதிரி கொஷினே கேட்குறேன். ஸோ அது உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படின்னா, நம்ம இது டே டு டே லைஃப்பில் நம்ம இதை சொல்லுவோம் எப்பயும். இன்றைக்கி மழை வர மாதிரி இருக்குது, ஆமாம் தானே அப்படின்னு கேட்போம். ஸோ இது மாதிரி கேட்கறதுல நம்ம எப்படி சொல்கிறது, அதே தான், இன்றைக்கி வெயில் அதிகமாக இருக்குது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம். ஸோ இதை இங்கிலீஷில் எப்படி கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் very hot today. It is very hot today. Isn't it?
இட் இஸ் வெரி ஹாட் டுடே. இன்னைக்கு ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கு. இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் தானே அப்படின்னு சொல்கிறது தான் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. இஸ்ன்ட் இட் அப்படின்னா ஆமாம் இல்லையா அப்படின்னு கேட்குறதுக்கு தான் நம்ம இஸ்ன்ட் இட் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இந்த இஸ்ன்றது ஹெல்பிங் வேர்ப் ஓகேங்களா. இட்டுன்றது சப்ஜெக்ட். இந்த இஸ்ஸை ஃபஸ்ட்டு எடுத்துட்டு நாட்டை நம்ம எப்படி ஷார்ட் ஃபார்மாக எழுதலான்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என் போட்டு என்ஓடி நாட்டை என் போட்டு அப்பாஸ்ட்ரஃபி போட்டு டி போட்டோன்னா இஸ்ன்ட் இட் ஓகேங்களா. இஸ்ன்ட் இட் இட்டுன்றது தான் இஸ்ன்ட் இட் இஸ்ன்ட் இட் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா. ஆமாம் தானே இல்லைன்னா இல்லையா அப்படின்றது தான் இஸ்ன்ட் இட் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் வெரி ஹாட் டுடே. ஃபார் எக்ஸாம்பிள் இல்லைன்னா இன்றைக்கி ரொம்ப மழை அதிகமாக இருக்குது. இட் இஸ் வெரி ரெய்னி டுடே. இஸ்ன்ட் இட் அப்படின்னா இல்லையா ஆமாம் இல்லையா அப்படின்றது தான் நம்ம இஸ்ன்ட் இட் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன், அவர்கள் ஆங்கிலேயர்கள். They are English. They are English. Aren't they? Aren't they? அதாவது இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஒரு விஷயத்தை நம்மளே கேட்போம், அதுக்கு ஆன்சரும் நம்மளே சொல்கிற மாதிரி. அவங்க ஆங்கிலேயர் இல்லையா அப்படின்னு சொல்கிறோம். இது எப்படி சொல்கிறதுன்னா அவங்க ஆங்கிலேயர் இல்லைன்ற மாதிரி மீனிங் கிடையாது. ஆமாம் தானே இப்போ நான் மழை வர மாதிரி இருக்கே ஆமாம் தானே அப்படின்னு அதாவது அவங்களுடைய ஒப்பீனியனை கேட்குற மாதிரி நம்ம சொல்லுவோம். மற்றவங்க கிட்ட நம்ம பேசுகிறோன்னா இப்போ என் ஃப்ரெண்டு கிட்ட நான் சொல்கிறேன்னா இன்னைக்கு மழை வர மாதிரி இருக்குது ஆமாம் தானே அப்படி சொல்கிறோம்ல. ஸோ அந்த ஆமாம் தானேன்றது தான் இவங்க இல்லையா அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ அவர்கள் ஆங்கிலேயர்கள் அவங்க ஆங்கிலேயர் தானே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து தே ஆர் இங்கிலீஷ் ஆரிண்ட் தே. ஸோ இந்த ஆரோட நாட் சேர்த்துக்கணும். அதை தான் என் அப்பாஸ்ட்ரஃபி டி போட்டிருக்கேன். இந்த அப்பாஸ்ட்ரஃபி எப்படி போடணும்னா கமா மாதிரி போடணும் ஓகேங்களா. ஸோ அப்பாஸ்ட்ரஃபி டி அதுதான் ஆரிண்ட் தே. அந்த சப்ஜெக்டை அப்படியே எடுத்துகிட்டு வரணும், கொஷின் மார்க் வச்சுக்கணும். இதுதான் இல்லையா அப்படின்றத நம்ம எப்படி கேட்கணும்னா ஆரிண்ட் தே என்ன போடணும்னா இந்த ஹெல்பிங் வேர்பை அப்படியே இங்கே ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்துடணும், அது கூட நாட் சேர்த்துக்கணும், ப்ளஸ் அதோட இந்த சப்ஜெக்டை சேர்த்துக்கணும். அப்படி தான் இந்த இல்லையா அப்படின்றத நம்ம ஃப்ரேம் பண்ணோம். ஸோ என்ன ஹெல்பிங் வேர்ப் வருதோ அதை தான் நம்ம சேர்த்துக்கணும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன், நீ மகிழ்ச்சி அடையவில்லை இல்லையா. நீ மகிழ்ச்சியாகவே இல்லை, நீ ஹாப்பியாகவே இல்லை ஆமாம் தானே அப்படி சொல்கிறது தான் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ you weren't pleased. You weren't pleased, were you? You weren't pleased, were you? அதாவது இந்த வேர் வந்துட்டு என்னன்னா நம்ம இங்கே வேரின்ட் இங்கே நாட் வந்ததுனால இங்கே நம்ம நாட் சேர்க்கலை ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் சொன்னதா ஹெல்பிங் ஒர்க் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்துடணும், நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு வரணும், கொஷின் மார்க் போட்டுக்கணும். பட் இந்த இடத்துல நம்மளுக்கு நாட் இந்த ஆன்சர்லேயே நம்மளுக்கு வந்திருக்கிறதுனால அதாவது நெகட்டிவாக தான் ஆன்சரே கொடுக்குறாங்க. நீ மகிழ்ச்சி அடையவில்லை ஓகேங்களா. ஸோ இல்லைன்றதே யூ வேரண்ட் ப்ளீஸ்டு, அதாவது நீ மகிழ்ச்சியாகவே இல்லை அப்படின்னா இல்லையா அப்படின்னது வேர் யூ அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா இங்கே நாட் வந்துருச்சு, ஸோ இங்கே நாட் வர வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆருக்கு நாட் இல்லை சரிங்களா, அதனால இங்கே நாட்டுன்னு சேர்த்துருக்கோம். அதே வந்து இங்கே நாட் இருக்குது, அதனால இங்கே நாட் இல்லை. ஏன்னா கொஸ்டின் ஆன்சரே வந்து நெகட்டிவ்ல தான் நம்ம சொல்கிறோம், நீ மகிழ்ச்சியாகவே இல்லை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இந்த இடத்துல எப்படின்னா அவங்க ஆங்கிலேயர் தான் கன்ஃபார்மாக சொல்லிடுறாங்க, சொன்னதுக்கப்புறம் தான் அது இல்லையான்னு கேட்குறாங்க. ஸோ ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு வித்தியாசம் புரியுதா. ஏன்னா இதை வந்து பாசிட்டிவாக தான் சொல்கிறாங்க, அவங்க ஆங்கிலேயர்கள் அவங்களாம் யார் தெரியுமா அவங்களாம் இங்கிலீஷ்காரங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதே வந்து நீ மகிழ்ச்சியாகவே இல்லை அப்படின்றாங்க, அது இல்லைன்றதுக்கு தான் இந்த நாட் இங்கே சேர்க்குறோம். அடையவில்லை அப்படின்றது தான் இந்த நாட் சேர்த்துருக்கோம் ஓகேங்களா. ஸோ திரும்பி ஒரு இல்லைன்றதுக்கு நம்ம நாட் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு புரியுதுங்களா. கொஷினில் ஒரு டைம் நம்ம இந்த வேர்போட ஆன்சர் ஹெல்பிங் வேர்போட நாட் வந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு நம்ம இல்லையா அப்படின்னு கேட்கும்போதும் இந்த நாட் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஓகேங்களா. இது வந்து நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுறோம், ஒரு சில டைமில் நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். ஒரு சில பேசும்போதே பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்திருக்குல்ல இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை தானே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம்ல. ஸோ அதுதான் நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நாளை ஞாயிறு இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதை எப்படி சொல்லலாம், it is Sunday tomorrow. It is
Sunday tomorrow. ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த இல்லையான்றதை நம்ம எப்படி சொல்லலாம்? எஸ், ஃபஸ்ட்டு ஹெல்பிங் ஒர்க் அப்படியே வேர்ப் அப்படியே எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு நாட் சேர்த்துக்கணும், ஏன்னா இங்கே நாட் இல்லை, அதனால் நாட் N'(T) போட்டு இந்த சப்ஜெக்ட் அப்படியே கொண்டு வந்துடணும். ஸோ isn't it, ஓகேங்களா? It is Sunday tomorrow, isn't it? It is Sunday tomorrow, isn't it? ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், நாம் சீக்கிரமாகவே ரெடி ஆகி விடுவோம். இல்லையா? நம்ம எப்போ சீக்கிரமாக ரெடி ஆகிடுவோம்? எனக்கு தெரிஞ்சு நம்ம சீக்கிரமாக ரெடி ஆகிடுவோம்னு நினைக்கிறேன். மேபி ஒரு ஃபங்க்ஷன் கிளம்பிட்டு இருக்கோம், நம்ம சீக்கிரம் ரெடி ஆகிடுவோம்னு நினைக்கிறேன் அப்படின்றத நம்ம எப்படி சொல்லலாம்னா, I will be ready soon. Won't we be? ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். வி இங்கே அப்பாஸ்ட்ரஃபி போட்டு எல்எல்னு மட்டும் போட்டிருக்கோம். இதுக்கு என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா, வி வில், அதாவது வி போட்டு WILLன்றது தான் ஷார்ட் ஃபார்மாக நம்ம எப்படி எழுதியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, பாருங்க, வி வில், இதை தான் ஷார்ட் ஃபார்மாக வி அப்பாஸ்ட்ரஃபி வில்லுன்னு போட்டிருக்கோம். அதாவது இந்த WIயை விட்டுட்டு வி அந்த அப்பாஸ்ட்ரஃபி போட்டு ஜாயினிங்காகவே எழுதுறோம், அதான் வி வில். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வில் மறைஞ்சிருக்குது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வில் மறைஞ்சிருக்கு. ஓகேங்களா? வி வில் பி ரெடி சூன். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன சேர்த்துக்கணும்? வில்லு தான் நம்ம ஃபஸ்ட்டு இங்கே வரணும், வில்லோட தான் நாட் வரணும். பட் இந்த வில்லு நம்ம ஏன் சேர்க்கலன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சீக்கிரமாகவே ரெடி ஆகிடுவோம் அப்படின்னா ரெடி ஆக போகிறோம் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஃப்யூச்சரில் இனிமேல் போக போகிறோம், ரெடி ஆகிடுவோம் அப்படின்றது முடிஞ்சு போன ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறது. சாரி, முடிஞ்சு போனதில்லை, இனிமே ரெடி ஆகிடுவோம். ஸோ ஃப்யூச்சரில் நடக்க போகிற ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறது. அப்போ வந்து நம்ம என்ன சேர்த்துக்கணும்னா ஓன்ட். ஓகேங்களா? இந்த வில் சேர்க்காம நம்ம என்ன சேர்த்துக்கணும்னா ஓன்ட், வில்லுக்கு பதிலாக ஓன்ட்டுன்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? வில் நாட்டுன்றதை ஓன்ட், சாரி வில் நாட்டுன்றதை நம்ம எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா ஓன்ட். ஓகேங்களா? ஸோ ஓன்ட் பி, இந்த இடத்துல சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு வரணும். ஸோ சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு வந்தாச்சு பி. ஓன்ட் வி பி, அதாவது நம்ம சீக்கிரம் ஆகிடுவோம்ல இல்லையா அப்படின்றது தான் ஓன்ட் வி பி. ஓகேங்களா? ஏன்னா இந்த பீன்றதும் இந்த இடத்துல ஹெல்பிங் ஒர்க் தான். ஸோ அதனால தான் நம்ம வந்து ரெடின்றது தான் நம்மளுக்கு நார்மல் ஒர்க்கு. ஸோ பீன்றதும் ஹெல்பிங் ஒர்க் தான், அதனால தான் அதையும் சேர்த்துக்கிறாங்க. ஓன்ட் வி பி. ஓகே, வி வில் பி அப்படின்றத ஓன்ட் வி பி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், நாளை 20 பிப்ரவரி அல்ல இல்லையா? நாளைக்கு பிப்ரவரி 20 இல்லை தானே அப்படி சொல்கிறது தான் நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் நாட் 20th February tomorrow. Is it? It is not 20th February tomorrow. Is it? நாளைக்கு 20th February இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இட் இஸ் நாட். இப்போ நம்ம இதை அப்படியே ரிவர்ஸாக நம்ம எப்படி இல்லையா அப்படின்றத நம்ம எப்படி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஹெல்பிங் வெர்ப் எடுத்துப்போம், நெக்ஸ்ட்டு நாட் சேர்த்துப்போம். பட் இங்கே நாட் இருக்கிறதுனால நம்ம இங்கே நாட் சேர்க்கல. நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட். ஸோ இட் இஸ் இட் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் நாட் 20th February tomorrow. இஸ் இட்? நிறைய டைம் இஸ் இட் அப்படின்னா ஆமாவா இல்லையா அப்படின்றது தான் நம்ம இஸ் இட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த கொஷின்லேயே வந்து நாட் இருக்கிறதுனால நம்ம இங்கே நாட் சேர்க்கல. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, நான் நாளை உன்னுடன் இருக்க மாட்டேன். இருப்பேனா? அதாவது டவுட்லேயே கேட்குற மாதிரி சொல்கிறது. இதுவும் தான் இந்த எல்லாத்துலேயும் வந்துட்டு இல்லையா ஆமாவான்றதை இதை வந்துட்டு டவுட்டில் சொல்கிற மாதிரி இப்போ சொல்லியிருக்கோம். ஸோ ஐ won't be with you tomorrow. I won't be with you tomorrow. Will I? வில் நாட்டை தான் நம்ம ஓன்ட்டுன்னு எழுதும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடியே நான் சொன்னது என்ன, வில் நாட்டை தான் நம்ம ஓன்ட்டுன்னு எழுதும். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குன்னா வில்லுன்னு இருக்குது. ஓகேங்களா? வில் நாட்டை தான் ஓன்ட்டுன்னு சேர்த்து எழுதியிருக்காங்க. அப்போ வில்லும் வந்துருச்சு, நாட்டும் வந்துருச்சு.
அப்போ நம்ம என்ன சேர்த்துக்கணும்னா இந்த ஹெல்பிங் வேர்புக்காக வில் எடுத்துக்கணும், ஐ எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வில் எடுத்துக்கணும், ஐ எடுத்துக்கணும். நாட் இருக்கிறதுனால நாட் நம்ம சேர்க்கக்கூடாது. ஓகே. ஸோ வில் ஐன்னு மட்டும் இல்லாமல் நம்ம எப்படி எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு மாடலில் வில் ஐ பி, வில் ஐ பி இருப்பேனா அப்படின்றதும் நம்ம எடுத்துக்கலாம். 2 டைப்பாகவும் நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு எஸ் இதோ இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா won't we be அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் பார்த்தீங்களா? அதே மாதிரி will I be, will I be அப்படின்னும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இல்லை will I அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இது ரெண்டுத்துக்குமே மீனிங் ஒன்று தான். நான் இங்கே இருப்பேனா அப்படின்றதுக்கு தான் will I be அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். இதை வந்துட்டு எதுக்காக நம்ம இப்படி யூஸ் பண்ணுறோன்னா won'tன்றதை will notன்னு எழுதுவோம். ஸோ willன்றதை நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துப்போம் ஹெல்பிங் வேர்புக்காக. நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட் எடுத்துப்போம். ஸோ இன்னொரு ஹெல்பிங் வேர்பும் இருக்கிறதுனால நம்ம எடுத்துக்கணுன்னாலும் எடுத்துக்கலாம், எடுத்துக்கலைனாலும் நம்மளுக்கு ஆப்ஷனல் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், நீ காளிதாசரின் சாகுந்தலம் வாசித்திருக்கிறாய் இல்லையா? ஸோ இப்போ வந்துட்டு அது ஒரு நாவல் வந்துட்டு இந்த நாவல் வந்து நீ வாசிச்சிருக்கியா, அவங்களுடைய ஒரு புக்கை வந்து நீ வாசிச்சிருக்கியா அப்படின்றத நம்ம இங்கிலீஷில் எப்படி கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா, யூ ஹாவ் ரீட் Kalidasa's, you have read Kalidasa's Sakuntalam. Kalidasa Sakuntalam. Haven't you? Haven't you? ஸோ இந்த இடத்துல லாஸ்ட்டில் நம்ம பார்த்தோமா தான், நீ காளிதாச சாகுந்தலம் வாசித்திருக்கிறா இல்லையா அப்படின்னா, இப்போ வந்துட்டு யூ ஹாவ் ரீட் காளிதாசா சாகுந்தலம் அப்படின்னு சொல்லிட்டோம். ப்ளஸ் இந்த இடத்துல நம்ம ஹெல்பிங் வேர்போட தானே இல்லையா அப்படின்றதுக்கு நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம், ஹெல்பிங் வேர்ப்பை ஃபஸ்ட் எடுத்துப்போம். இந்த இடத்துல நாட் இருந்துச்சுன்னா நாட் சேர்க்க மாட்டோம், நாட் இல்லைன்னா நாட் சேர்த்துப்போம். ஸோ இந்த இடத்துல நாட்டுக்கு வந்து என் ஓடி போடாமல் என் அப்பாஸ்ட்ரஃபி டீன்னு ஷார்ட்கட்டாக எழுதியிருக்கோம், யூ போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ என் அப்பாஸ்ட்ரஃபி டி ஷார்ட்கட்டில் யூ போட்டிருக்கோம். ஓகேங்களா? அடுத்தது சப்ஜெக்ட் வந்து யூ, அதனால யூ எடுத்துக்கிட்டோம், கொஸ்டின் மார்க் எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா? ஸோ யூ ஹாவ் ரீட் காளிதாசா சகுந்தலம், ஹாவின்ட் யூ. இது எப்படி ப்ரொனவுன் பண்ண பார்த்தீங்கன்னா ஹாவின்ட் யூ. ஓகேங்களா? நீ உன்னுடைய வேலையை முடித்திருப்பாய் இல்லையா? இப்போ வந்துட்டு நான் மட்டும் உனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒருத்தருக்கு கால் பண்ணுறேன், நான் மட்டும் இப்போ உனக்கு கால் பண்ணலன்னு வச்சுக்கோயேன், நீ வேலையை முடிச்சிருந்துருப்பேன் கரெக்டு தானே அப்படின்னு நான் உனக்கு கால் பண்ணி வேறு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இப்படி சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி சுச்சுவேஷனில் நீ உன்னுடைய வேலையை முடிச்சிருப்ப தானே அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அதுக்கு தான் நான் இப்போ இங்கிலீஷில் எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, யூ வுட் ஹாவ் finished with work. Would not you? You would have finished with work, wouldn't you? ஸோ இந்த இடத்துல நான் சொன்னது தான் verb, ஹெல்பிங் verb என்ன இருக்குது, would ப்ளஸ் இதோட நாட் இருக்கா இல்லை. ஸோ இங்கே நாட் சேர்த்துக்கணும், யூன்றது சப்ஜெக்ட் அப்படியே சேர்த்துக்கணும். இது என்னென்னா you would have finished with work, wouldn't you? நீ உன்னுடைய வேலையை முடித்திருப்பாய் இல்லையா அப்படின்றத you would have finished with work, wouldn't you? அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், நீ எனக்காக புத்தகம் தேட முடியவில்லை இல்லையா? எனக்காக புத்தகம் தேட முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம்ல. ஸோ அதை அப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா, you couldn't find the book for me. You couldn't find the book for me. Could you?
You couldn't find the book for me. Could you? You couldn't find the book for me. Could you? ஸோ நீ எனக்காக புத்தகம் தேட முடியவில்லை இல்லையா அப்படின்றது தான் குட் யூ. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்னதான் ஹெல்பிங் வேர்ப் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கணும். ஸோ நாட்டுன்றது இருக்குது. ஸோ கொஷினில் இந்த நாட் இந்த இடத்துல சென்டென்ஸில் நாட் இருந்துச்சுன்னா நம்ம இங்கே நாட் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா? ஸோ குட் யூ அப்படின்றது குட் ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் வந்துட்டு சப்ஜெக்ட் எடுத்துக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு வந்து வேர்ப் எடுத்துக்கணும், நெக்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் எடுத்துக்கணும். ஓகேங்களா? குட் யூ. யூ குடின்ட் ஃபைண்ட் தி புக் ஃபார் மீ. குட் யூ அப்படின்னு நம்ம ஆன்சர் பண்ணோம். ஓகேங்களா? மீனாட்சி தாமதமாக உறங்க செல்லக்கூடாது அல்லவா? மீனாட்சி எப்போ பார்த்தாலும் லேட்டாக தான் தூங்குறா, அது தாமதமாக போகக்கூடாது தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, மீனாட்சி shouldn't go to bed late. Should she? ஸோ இந்த இடத்துல ஒரு டிஃப்ரெண்ட்டான சென்டென்ஸ் பாருங்கள். மீனாட்சி ஷுடின் கோ டு பெட் லேட். மீனாட்சி நீ வந்து தாமதமாக உறங்க செல்லக்கூடாது, அதாவது லேட்டாக போய் தூங்கக்கூடாது, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அல்லவா, ஆமாம் தானே, போகக்கூடாது தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். அதுக்கு மீனாட்சி ஷுட் நாட் கோ டு பெட் லேட். ஷுட் ஷீ அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஏன் ஷுட் சீன்னு சொல்லியிருக்கோம்? ஷுட்டுன்றது ஹெல்பிங் ஒர்க்கு, ஓகே நம்ம எடுத்துட்டோம். நாட்டுன்றது இங்கே வந்துச்சுன்னா நம்ம இங்கே போட வேணாம்னு சொல்லிட்டோம், ஓகே அதுவும் ஓகே. ப்ளஸ் மீனாட்சின்னு தானே சேர்க்கணும், ஏன் ஷீன்னு சேர்க்கணும்? அவள்ன்றது, இப்போ மீனாட்சின்றது அவள் அப்படின்றதுனால மீனாட்சி, இல்லைனா ஷுட் மீனாட்சி அப்படின்னு கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ ரெண்டுமே ஆப்ஷனல் தான். இதில் வந்து அவள் அப்படின்றதுனால போகக்கூடாது தானே, ஆமாம் தானே, அவள் போகக்கூடாது தானே. இப்போ நான் சொல்கிறேன் மீனாட்சி அவள் பாரு எங்கே போகிறா அப்படின்னு சொல்கிறேன். ஸோ மீனாட்சின்னு ஃபஸ்ட்டு சொல்கிறேன், அவான்னு தானே செகண்ட் சொல்கிறேன். ஏன்னா நம்ம ஒரு டைம் வந்து ஒரு தடவை பேர் சொல்லிட்டனாலும் அவளை பற்றி என்ன சொல்லணும், இப்போ நான் மீனாட்சியை பற்றி சொல்லணும்னா இது மாதிரி நடக்குது, ஆனால் மீனாட்சி இப்படி தான் பண்ணுறா அப்படின்னு சொல்ல மாட்டோம். அவள் இது மாதிரி போகிறா, அவள் வந்து தூங்குறா, அவள் வந்து ஒரு டைம் நம்ம நேம் யூஸ் பண்ணிட்டோம், நெக்ஸ்ட் டைம் அவள் அப்படின்னு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல ஒரு டைம் நம்ம மீனாட்சின்னு யூஸ் பண்ணிட்டோம். ஸோ இன்னொரு டைம் வந்துட்டு நம்ம என்னன்னு சொல்லணும்னா ஷுட் ஷீ. ஏன்னா கேர்ள் வந்து மீன் பண்ணுறதுனால நம்ம ஷீன்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ ஷிட் மீனாட்சி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அதனால தப்பு கிடையாது. இருந்தாலும் ஷுட் ஷீ அப்படின்றது கரெக்டான வேர்ட். ஓகேங்களா? அவள் அப்படின்றதுக்கு தான். ஸோ ஹீ நம்ம யூஸ் பண்ணோம்னா அது வந்து அவன்ற மீனிங்காக தான் நம்ம ஹீ யூஸ் பண்ணுவோம். இது ஷீன்றது அவள் அப்படின்றதுனால நம்ம ஷீ யூஸ் பண்ணுவோம். அதாவது கேர்ள் மீனாட்சின்றது கேர்ள்ன்றதுனால ஷீ யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஆனந்தன் 12 மணி வரை காக்க வேண்டும் இல்லையா? ஸோ அவன் வந்து எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கணும்? 12 மணி வரைக்கும் வெயிட் பண்ணோம். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, ஆனந்தன் must wait till 12 o'clock. Till 12 o'clock. Mustn't he? ஆனந்தன் must wait till 12 o'clock. ஆனந்தன் 12 மணி வரை காக்க வேண்டும் இல்லையா அப்படின்றது தான் mustn't he. இந்த இடத்துல mustன்றது தான் நம்மளுக்கு ஹெல்பிங் ஒர்க். ஸோ மஸ்ட் எடுத்துட்டோம், நாட் இல்லை, ஸோ அதனால் நாட் சேர்த்துக்கிறோம். n apostrophe t நாட் சேர்த்துக்கிறோம். ஆனந்தன்றது ஹீயா ஷீயா, ஸோ ஹீ அதாவது அவன் அப்படின்றதுனால ஹெச்இ ஹீ சேர்த்துக்கிறோம். ஓகேங்களா? ஆனந்தன் must wait till 12 o'clock. mustn't he அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இல்லைன்னா ஆனந்தன் must wait till 12 o'clock. mustn't ஆனந்தன் அப்படின்னு கூட சேர்த்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஹீன் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஆனந்தனும் நம்ம சேர்த்துக்கலாம், இல்லை ஹீனும் சேர்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம இன்றைக்கி பார்த்த எல்லா சென்டென்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட்டாக ரைட் பண்ணியிருக்கோம். அதாவது மஸ்ட்டுன்னு இருந்துச்சுன்னா மஸ்ட் ப்ளஸ் நாட் நம்ம எப்படி எழுதணும்னா mustn't
அதே வந்து ஷுட் ப்ளஸ் நாட் எப்படி எழுதுறோம்னா ஷுடின்ட்டு. அதே மாதிரி குட் ப்ளஸ் நாட் எப்படி எழுதுறோம்னா குடின்ட்டு. ஸோ இது எல்லாமே ஒரு ஷார்ட்கட் கீயாக எப்படி நம்ம செட்டில் பண்ணுறது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னுடைய இன்னொரு சேனல் ஜேஎஸ்ஜே ஜெஸ்ஸி இங்கிலீஷ் கிராமர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாரும் இந்த சேனலில் நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் யூ சப்போர்ட் அண்ட் ஆல்சோ ப்ளீஸ் சப்போர்ட் ஃபார் மை ஒன் மோர் வீடியோ இங்கிலீஷ் கிராமர் சேனல். ஓகேங்களா, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் இங்கிலீஷ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கற்றுக்கிறதோட கிராமரும் கற்றுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஒரு 2-3 வீடியோஸ் பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கலன்னா அந்த அன்சப்ஸ்கிரைப் கூட பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட இன்னொரு சேனல் ஜேஎஸ்ஜே ஜெஸ்ஸி எஜுகேஷன், அதில் எஸ்ஏ ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங், தமிழ் கட்டுரை, இது மாதிரி வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thanks for watching. We will meet in the next video. Bye bye. See you. Take care.